ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலோட மோட்டோ என்ன அப்படின்னா, டெக்னாலஜிக்கல் எஜுகேஷனை ஈஸியாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எல்லா டெக்னாலஜிஸையும் தமிழில் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். எங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, எப்போவுமே எஜுகேஷனை ஒரு ஃபன்னாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போகணும். நாம் எடுத்துக்கிட்டது டெக்னாலஜிக்கல் எஜுகேஷன். இந்த டெக்னாலஜி அப்படின்னு வந்தாலே ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது சாஃப்ட்வேர் அண்ட் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறதுக்கு நான் ஒரு ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணேன். பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ ப்ரோக்ராமிங்னா என்ன, எப்படி ஒரு கண்டிஷன்ஸ் ஒர்க் ஆகுது, இஃப் கண்டிஷன்னா என்ன, ஐட்ரேஷன்ஸ்னா என்ன, இது எல்லாத்தையுமே நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனால் ரியல் டைமாக நம்ம அதை யூஸ் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு நிறைய பேர் நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. என்னோட டீச்சிங் மெத்தட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எனக்கு நான் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது வீடியோ கேம் டெவலப் பண்ணி தான் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டேன். வீடியோ கேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். கேம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய கேம்ஸ் விளையாடுவோம். கேம்ஸ் அடிக்கடி நிறைய ட்ரெண்ட் ஆகவும் செய்யும். அண்ட் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் நம்ம கேம் விளையாடக்கூடிய டைம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கேட்கவே வேண்டாம். அந்த கொரோனா லாக்டவுன் டைமில் ஏகப்பட்ட கேம்ஸ் ட்ரெண்டாக இருக்குது. நம்ம ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸாக கேம்ஸ் விளையாடிட்டோம். சரி, இப்போ இந்த கேம்ஸை நீங்கள் எப்படி உருவாக்குறது அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ 3D கேமோ இல்லை விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி கிரியேட் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். இந்த கேம் என்ஜின்ஸ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஜாப் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்படி ஒரு வீடியோ கேம் டெவலப்மெண்ட்டுக்கு என்விரான்மெண்ட் செட் பண்றது, அதாவது யூனிட்டி கேம் என்ஜினை எப்படி உங்க மிஷின்ல இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த யூனிட்டி கேம் என்ஜின் அப்படிங்கிறது ஒரு டிராக் அண்ட் ட்ராப் இன்டர்ஃபேஸ் மாதிரி தான். இதுல வந்து ப்ரோக்ராமிங் பேக்எண்ட்ல பண்ணுவீங்க. உங்களால 3D கேம்ஸ், இப்போ நீங்க ஒரு கால் ஆஃப் டியூட்டியோ பப்ஜியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கேம்ஸை உங்களால இந்த யூனிட்டி 3D வழியா பில்ட் பண்ண முடியும். நிறைய கேம்ஸ் பிளே ஸ்டோர்ல யூனிட்டி 3D வழியா பில்ட் பண்ணியிருக்காங்க. யூனிட்டி 3D நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை ப்ரோக்ராம் பண்ணாலே போதும். உங்களால் ஆண்ட்ராய்டு, iOS, விண்டோஸ், லினக்ஸ், மேக், வெப் இந்த மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸுக்கு அதே கோடை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணலாம். நார்மலாக நீங்கள் ட்ரெடிஷ்னலாக ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால் அதை iOSல அப்லோட் பண்ண முடியாது. அதுக்காக தான் நாம் இப்போ யூனிட்டி 3D சூஸ் பண்ணியிருக்கோம். சரி, யூனிட்டி 3D மட்டும்தான் உங்களுக்கு கேம் என்ஜின் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அன்ரியல் என்ஜின் ஒரு கேம் என்ஜின் இருக்கு, காஸ்கோ அப்படின்னு ஒரு கேம் என்ஜின் இருக்கு. கேம் என்ஜின்ஸ் நிறையவே இருக்கு. நான் பர்சனலா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது யூனிட்டி 3Dல தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால இப்போ நான் உங்களுக்கு யூனிட்டி 3D பற்றி சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது யூனிட்டி 3D எப்படி நம்ம சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத பார்க்கணும். அதை நான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்றேன். ஃபர்ஸ்ட் கூகுள் போயிட்டு கூகுளில் யூனிட்டி ஹப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இந்த யூனிட்டி ஹப் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. இதுக்கு முன்னாடி எப்படின்னா நீங்க யூனிட்டியோட மல்டிபிள் வெர்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த வெர்ஷன்ஸ் வழியா நீங்க வந்து தனித்தனியா ஃபோல்டர் பாத் கொடுத்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டா வந்த சேஞ்சஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா யூனிட்டி ஹப் அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, அதுக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டாலேஷன் ஷார்ட்கட்ஸ் இருக்கும். அந்த ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணி நீங்க மல்டிபிள் வெர்ஷன்ஸை ஒரே இடத்துல மேனேஜ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் யூனிட்டி ஹப் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வரக்கூடியது டவுன்லோட் யூனிட்டி அப்படின்னு வருது. ஓகே, ஸோ டவுன்லோட் யூனிட்டி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று ஆர்கேவ்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், அல்லது யூனிட்டி ஹப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய சஜஷன் யூனிட்டி ஹப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் யூனிட்டி ஹப் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ அது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சிஸ்டமில் நார்மலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியே இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இந்த யூனிட்டி ஹப் அப்படிங்கக்கூடிய இந்த இன்டர்ஃபேஸ். ஸோ நீங்கள் எப்போ நார்மலாக இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அதே மெத்தட் தான். ஓகே, டவுன்லோட் ஆகும். ஒரு EXE ஃபைல் நீங்கள் மேக் யூஸ் பண்ணுறதா இருந்தால் DMG ஃபைல் வரும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்காது. நான் ஒரு டெஸ்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அதனால இந்த ப்ராஜெக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது அண்ட் இன்ஸ்டால்ஸும் எதுவுமே இருக்காது. நான் இப்போ வந்து யூனிட்டி 2019 3.15 F1 நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எதுவுமே இருக்காதுன்றதால ஆட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த வெர்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். இல்லை எனக்கு இந்த எந்த வெர்ஷனும் வேண்டாம், எனக்கு பழைய வெர்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு டவுன்லோட் ஆர்கேவில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பழைய வெர்ஷன்ஸ், மேபி நீங்கள் 2015 யூனிட் யூஸ் பண்ணலாம், 2014 யூனிட் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி வெர்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா வெர்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்கும். யூனிட்டி 5, யூனிட்டி 2017, 18, 19, 20. இந்த யூனிட்டி ஹப் அப்படிங்கிற சிஸ்டம் 2019 தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா நம்ம முன்னாடி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது
யூனிட்டி 2015 ஒரு வருஷன் வச்சிருப்பேன், 2017 ஒரு வருஷன் வச்சிருப்பேன். ஸோ அது ஒன்னொன்னே நான் மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். இதில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு மல்டிபிள் வெர்ஷன்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க போகும்போது இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்ன பிளாட்ஃபார்ம்ல நீங்க வச்சிருக்கீங்க, என்ன வெர்ஷன்ல வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இதுலேயே தெரியும். ஸோ இதை வச்சே நீங்க வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா சில ப்ராஜெக்ட்ஸ் நம்ம வந்து பழைய வெர்ஷன்ல கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ நான் 2015 ஒரு கேம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அது 2015 முடிஞ்சு போகிறது இல்லை. நான் 2018 அந்த கேம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ மேபி நான் அந்த வெர்ஷன் அப்டேட் பண்ணேன் அப்படின்னா சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அந்த கேம்ல இருந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வெர்ஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். அதே மாதிரி புதுசாக ஒரு வெர்ஷன் நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருவோம். அடுத்த புது வெர்ஷன்ல அடுத்த கேம்ஸ் டெவலப் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே நீங்கள் ப்ராஜெக்ட்ல பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் என்ன வெர்ஷன்ல அது அப்லோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு, என்ன பிளாட்ஃபார்ம்ல நீங்கள் டார்கெட் பண்றீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். ஓகே, ஆண்ட்ராய்டு வேணுமா iOS வேணுமா அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நான் சொன்ன அடுத்த ஃபீச்சர். ஸோ இங்கே போயிட்டு ஆட் அப்படின்னு கொடுக்கும் போதே உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணும் அப்படின்னு கேட்கும். இதுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் சப்போர்ட் வேணும் அப்படின்றத அதை கேட்கும். ஸோ நார்மலாக ஜென்ரலாக எனக்கு யூனிட்டி மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும் அப்படின்னா பை டிஃபால்ட் உங்களுக்கு விண்டோஸ், மேக் அண்ட் லினக்ஸோட சப்போர்ட்டோட வரும். ஆனால் எனக்கு ஆண்ட்ராய்டும் iOSம் சேர்ந்து வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்துட்டு உங்களுக்கு தேவையான மாடியூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் டிவி, iOS, லினக்ஸ், மேக், வெப்ஜிஎல், விண்டோஸ், ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா. ஸோ இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா நான் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எதுவுமே நான் சூஸ் பண்ணல, சும்மா இன்ஸ்டால் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். நான் காட்டுறேன். இப்போ ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு டெஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டெஸ்ட் ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். யூனிட்டியில் எப்படி நம்ம பிளாட்ஃபார்ம் ஸ்விட்ச் பண்ணுறது, இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண மாடியூலோடைய ஆக்சுவல் இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறத இந்த ப்ராஜெக்டில் நான் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபைல் போயிட்டு பில்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு நான் போனேன் அப்படின்னா எனக்கு இப்போ ஆண்ட்ராய்டுன்னு வச்சுக்கேன். பை டிஃபால்ட் நீங்கள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மாடியூலோ இல்லை iOS மாடியூலோ எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காட்டும், ஆனால் உங்களால் பில்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் iOS மாடியூல் நான் இன்ஸ்டால் பண்ணல. ஓகே, என்னால் பாருங்கள் ஸ்விட்ச் பிளாட்ஃபார்மோ பில்ட் பிளாட்ஃபார்மோ கொடுக்க முடியாது. ஆண்ட்ராய்டில் இருக்க பிசி லினக்ஸ் வேணும் எனக்கு வந்து என்னோட மேக்குக்கு நான் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் வந்து இது டிஃபால்ட்டாக இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்கேன். ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம் ஸ்விட்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இங்கே போயிட்டு ஸ்விட்ச் பிளாட்ஃபார்ம்ல கொடுத்தீங்கன்னா உங்களோட கேம் அந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிக்கும். நீங்கள் கோடிங்கில் எந்த சேஞ்சும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஃபைனலாக நீங்கள் பில்ட் பண்ணும்போது டார்கெட்டட் பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பேக்கேஜ் ஆர் உங்களுடைய ஃபைனல் கேம் ஃபைல் பில்ட் ஆகி வரும். ஸோ இந்த யூனிட்டி 3Dல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீடியோ கேம்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு வீடியோ கேம் பில்ட் பண்ணி அதை விளையாண்டா எப்படி இருக்கும் அப்படின்றதான் இந்த பிளேலிஸ்டோட மொத்த கான்செப்ட். இந்த வீடியோ கேம் பில்ட் பண்ணுறதுல உங்களுக்கு இன்னும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களால் ப்ரோக்ராமிங்கோட கான்செப்ட்ஸை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக படிக்க முடியும். இப்போ நான் சொல்லிக் கொடுக்கலாம், பைத்தான் எடுத்து உட்கார வச்சு பைத்தானில் இதுதான் கோடு, இந்த மாதிரி தான் கிளாஸ் வைக்கணும், இந்த மாதிரி தான் ஆப்ஜெக்ட் கால் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக நான் எப்போவுமே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக் கொடுக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீடியோ கேம் டெவலப்மெண்ட்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போது நம்ம அதை தான் பண்ண போகிறோம். இந்த சீரீஸை ஃபுல்லாக பாருங்கள். இது உங்களுக்கு ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறதுக்கு மட்டும் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. ஏன்னா யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் C#. உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கோடைய டெர்மினாலஜிஸ் அண்ட் கீவேர்ட்ஸ் வேறு மாதிரி இருக்குமே இல்லையா, ப்ரோக்ராமிங்கோடைய கான்செப்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரோக்ராமிங் மட்டும் கற்றுக்கிறதுக்காக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்குன்னு ஒரு வீடியோ கேம் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். இதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சஜஷன், நான் மேலே கார்டில் உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸ் பிளேலிஸ்ட் நான் கொடுக்குறேன், அல்லது என்ஸ்பெயினில் ப்ரோக்ராமிங் பேசிக்ஸோட டோட்டல் பிளேலிஸ்ட் இருக்கும். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை ஒரு நிமிஷம் பாருங்கள். ஒரு 10 வீடியோ இருக்கும், ரொம்ப சின்ன வீடியோஸ் தான். ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். அந்த வீடியோஸை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பிளேலிஸ்ட் வந்தீங்க அப்படின்னா உங்களால் இதில் நான் சொல்லக்கூடிய கான்செப்ட்ஸை கொஞ்சம் ஈஸியாக பிக்கப் பண்ணிக்க முடியும். ஏன்னா வீடியோ கேம் டெவலப்மெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். அது வந்து யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம டே டு டே நிறைய வீடியோ கேம்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரி, நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி இந்த கேம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறது, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, பேசிக்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு நம்ம கேம் பில்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம்.